கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலையும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் அடியேனுக்கு பாராட்டின தயவுக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலையும் நம்முடைய தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு வாசித்து தியானிக்க போறோம். பாத்தீங்கன்னா, இந்த நம்முடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தா, நமக்காக பிறந்த இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம தியானிக்க போறோம். ஏசப்பா எதற்காக, எப்படிப்பட்டவங்களா பிறந்தாங்க அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். பாத்தீங்கன்னா, போன வாரம் பிரதர் வந்து சொன்னாங்க, நீங்க அடுத்த வாரம் பைபிள் ஸ்டடி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பிரசங்கம் பண்றது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணும்போது, நியூ இயர்லாம் வருது, அப்போ நம்ம ஏசப்பாக்கு நன்றியா இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்து. ஆனால் என் உள் மனசுக்குள்ள வந்து ஏசப்பா நமக்காக எப்படிப்பட்டவங்களா பிறந்தாங்க அப்படிங்கிறத குறித்து ஒரு வசனம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கு பிறகு திருப்பியும் யோசிச்சுட்டு, இந்த வாரம் என்ன கிறிஸ்மஸ் ஆராதனை எல்லாம் உண்டு, அதுலலாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, அதனால நம்ம நியூ இயர்க்கு நன்றி உள்ளதை பத்தியே பேசிக்கலாம்னா. ஆனா மறுபடியும் என் மனசுல வந்து அந்த வார்த்தை தான் வந்துட்டு இருந்தது. அப்ப நான் பிரதர் கிட்ட போய் ஏற்கனவே இப்படி இந்த நன்றி அப்படி குறிச்சு கேட்டிருந்தேன். அப்புறம் இந்த ஒரு நாள் சொன்னேன், இப்படியும் எனக்கு மனசுல தோணுது, இதை எடுக்கவா அதை எடுக்கவா அப்படின்னு எனக்கு இதா இருக்கு அப்படின்னு. அப்ப பிரதர் சொன்னாங்க, இல்ல நீங்க கிறிஸ்மஸ் இதுனால ஏசப்போட பிறப்பு பத்தியே பேசுங்க, நல்ல 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 வார்த்தை தான், எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் கிடைச்சது, என்னோட பிரசங்கத்தை எடுத்து இப்ப நீங்க பேச போறீங்க, ஆனா இப்ப எனக்கு ஏசப்பா வேற வெளிப்பாடு தந்திருக்காங்க, வேற தூது தந்திருக்காங்க, அதனால நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த வார்த்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதை வந்து அந்த இடத்துல என்னால உணர முடிஞ்சுது. அதனால வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஏசப்பா நமக்காக பிறந்த இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற தலைப்பின் கீழாதான் நம்ம சத்தியத்தை தியானிக்க போறோம். இப்போ இந்த டிசம்பர் மாசம்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து டிசம்பர் பிறந்த உடனே எல்லாருக்குள்ள என்ன இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். டிசம்பர் மாசம் வந்தாச்சு, இந்த மாசம் கிறிஸ்மஸ், நியூ இயர், புது ட்ரெஸ் எடுக்கணும், எடுத்த ட்ரெஸ்ஸை தைக்க கொடுக்கணும், அப்புறம் பலகாரம்லாம் செய்யணும், வீடெல்லாம் கிளீன் பண்ணணும். அப்படி வந்து ரொம்ப அந்த மாசம் பிறந்த உடனே மாச கடைசியில தான் நமக்கு கொண்டாட்டமான நாட்கள்னாலும், அந்த மாசம் பிறந்த உடனே பாருங்க எல்லாருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ் வரப்போகுது, நம்ம வந்து ஏசப்பா நமக்காக பிறந்த நாட்களை நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். உண்மையா ஏசப்பா பிறந்தது நினைக்கிறோமோ இல்லையோ, புது ட்ரெஸ் எடுக்கணும், ட்ரெஸ் கிடைக்கும், புது ட்ரெஸ் போட்டுட்டு சர்ச்சுக்கு போகணும், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து மற்றவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா, மற்றவங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற அப்படி ஒரு எண்ணம் தான் இருக்கும். சர்ச்சுக்கு போகும்போது கூட பாருங்க, கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு போறவங்க எத்தனை பேர் கிறிஸ்மஸ்ல பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்றாங்கங்கிறத கவனிக்கிறாங்கன்னே தெரியாது. நாங்க முன்னாடி சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, இந்த சிஎஸ்சில இருக்கும்போது அங்க சர்ச்சுக்கு போகும்போது இப்படிதான், காலைல 5 மணிக்கே போகணும். காலை 5 யாரால குளிக்க முடியும் இந்த குளிர்ல? எழும்பி என்ன செய்வோம், ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நல்லா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சர்ச்சுக்கு போகும்போது அங்க போய் என்னதான் பார்ப்போம், ஒரு நாள் கூட இந்த பாஸ்டர் பண்ண பிரசங்கம் என்னன்னு சரி என்ன செய்யாது, தெரியவே செய்யாது. யார் யார் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல என்ன செய்வோம், கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு போவோம். ஆனா உண்மையா ஏசப்பா எதற்காக பிறந்தாங்க, நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா பிறந்ததுனால நமக்கு கிடைக்கிற மாற்றம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் சிந்திச்சதே கிடையாது. இன்னைக்கு நம்ம அப்படிதான் தியானிக்க போறோம். ஏசப்பா எப்படிப்பட்டவரா பிறந்தாங்க, இந்த பூமியில பிறந்தது, ஏசப்பா பிறந்ததுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா, பிறக்கும் போது தேவன் ஒரு நோக்கத்தோடி தான் ஒரு மனுஷனை இந்த பூமியில என்ன செய்யறாங்க, பிறப்பிக்கிறாங்க. ஆனா அது வந்து எப்பவும் தெரியும்னா, ஃபியூச்சர்ல தான் தெரியும். ஒரு குழந்தை பிறந்தோன்னே இந்த குழந்தை வந்து ஃபியூச்சர்ல இப்படி டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், இல்ல ஊழியக்காரங்களா ஆவாங்க அப்படிங்கிறத குறிச்சு நம்ம யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. ஒரு குழந்தை பிறந்தோடனே எல்லாருமே என்ன செய்வோம், சந்தோஷப்படுவோம். ஒரு குழந்தை கர்ப்பம் அவங்க தாயின் வயிற்றுல உற்பத்தி ஆனது முதற்கொண்டு என்ன செய்யும், அந்த குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அந்த குழந்தையை பெற்று எடுத்து அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு காரியங்களும் செய்யும்போது அந்த குழந்தை வந்து ஒரு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை போல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விதத்துலதான் என்ன செய்வோம், குழந்தைகளை வந்து வளர்ப்போம். ஆனா அந்த குழந்தைய தேவன் பூமியில பிறப்பித்ததுடைய நோக்கம் நமக்கு யாருக்குமே அப்பம் தெரியாது. அது ஃபியூச்சர்ல தான் என்ன செய்யும், அதோடைய நோக்கம், அந்த பிள்ளை எதற்காக ஏசப்பா படைச்சாங்க அப்படிங்கிற நோக்கம் ஃபியூச்சர்ல தான் என்ன செய்யும் தெரியும். ஆனா ஏசப்பா குறிச்சு கொடுத்து நம்ம பார்க்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 1:29 வாசிக்கும் போது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி.
பாத்தீங்கன்னா ஏசப்பா பூமியில பிறக்கும் போதே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தான் என்ன செஞ்சாங்க, இந்த பூமியில பிறந்தாங்க. ஏசப்பாவோட பிறப்பே என்னதான், மனிதர்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கணும். பாத்தீங்கன்னா அந்த ஏசப்பா வந்து குழந்தையா பிறக்கும் போதே அவங்க அப்பா அம்மா எந்த விதத்துல எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா ஏசப்பா பிறக்கும் போதே பாவத்தை சுமந்த விதத்துலதான் என்ன செஞ்சாங்க, பிறந்தாங்க. ஏசப்பாவுடைய பிறப்பு உண்மையிலே ஒரு வித்தியாசமான பிறப்பு. பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல இருந்தாங்க. உன்னதமானவருடைய பலம் அவங்களை நிழலிட்டு பிறந்ததுதான் இயேசு கிறிஸ்து. ஆனா பாத்தீங்கன்னா ஏசப்பாவோட பிறப்பிலே சொல்லப்பட்டதே வித்தியாசமான வார்த்தைகள். ஏசப்பா வளர்ந்து வரும்போது அந்த வார்த்தைகளை சொல்லி ஏசப்பா என்ன செய்தாங்கன்னா, நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள், நீங்க எப்படியோ அப்படிங்கிற விதத்துல ஏசப்பாவை குறிச்சு பேசினாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஏசப்பா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா ஏசப்பா நம்ம மனுஷ குலத்துல பிறந்த எல்லாருடைய பாவங்களையும் தம்மேல சுமக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக தான் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, பிறந்தாங்க. ஏன்னா அந்த நாட்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் செய்யற பாவத்திற்கு தக்கதாக என்ன செய்யணும், மிருகங்களை பலியிடணும். இப்போ ஏசப்பாவும் கூட அந்த அந்த ஒரு மிருகத்தை போல நமக்காக பலியிடப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக என்ன செஞ்சாங்க, பிறந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஏசப்பா அப்படி பிறக்கும் போதே அதுக்கு முன்பாகவே ஆண்டவர் குறிச்சு என்ன சொல்லியிருக்கு, ஏசாயா 6:8 நம்ம வாசித்தோம்னா, என்னை அனுப்பும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, பிதாவுடைய மடியில செல்ல பிள்ளையா இருக்கும் போதே ஏசப்பா சொல்றாங்க. அதை வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பாத்தீங்கன்னா இந்த பூமியில மனிதர்களுடைய பாவம் பெருகிச்சு. இப்ப தேவன் நினைக்கிறாங்க, நான் யாரை அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமா போவான். நோவாவுடைய காலத்துல பெரிய வெள்ளம் அழிவு எல்லாமே அனுப்பி எல்லாம் அழிச்சு மொத்த உலகத்துல இருக்க அவ்வளவு பேரையும் அழிச்சு வெறும் 8 பேர் காக்கப்பட்டாங்க. ஆனா பிறகு இந்த ஜனங்களுக்குள்ள என்ன இல்ல, உணர்வு இல்ல. மறுபடியும் இந்த ஜனம் என்ன செய்யறாங்க, பாவம் தான் செய்யறாங்க. தேவனை கோபமூட்டுற செயல்களை தான் செய்யறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பாவம் செய்ய செய்ய ஒவ்வொரு கூட்டம் கூட்டமா தேவன் என்ன செய்யறாங்க, அழிக்கிறாங்க. வாதையை கொண்டு அழிக்கிறாங்க. பூமி பிளந்து ஒரு கூட்டம் உயிரோடையே பூமிக்குள்ள போகிற அனுபவம். சர்ப்பம் வந்து என்ன செய்து அவங்களை அழிக்கிற விதத்துல அவங்க என்னென்ன பாவம் செய்யறாங்களோ அந்த பாவத்துக்கு தக்க நியாய தீர்ப்பு அனுப்புன போது இந்த ஜனங்கள் மனம் திரும்பல, இவங்க மாறல, இவங்களுடைய பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படல. இப்ப நான் என்ன செய்வேன், யாரை நான் அனுப்புவேன், யார் ஏன் காரியமா போய் இந்த ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் மாற்றி அவங்கள மீட்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தேவன் சொல்லும் போதுதான் ஏசப்பா சொல்றாங்க, என்னை அனுப்பும் நான் போகிறேன். தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு தன்னையே ஒப்பு கொடுத்துதான் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, இந்த பூமியில பிறந்தாங்க. 2 கொரிந்தியர் 5:21 நம்ம பார்க்கும்போது, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் வந்து ஒரு பரிசுத்த வித்தா இருக்கிறாரு. ஆனா அவர் பாருங்க பாவமாகவே என்ன செஞ்சுட்டாங்க, மாறிட்டாங்க. பாவியா இல்ல, பாவமாகவே. ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஏசப்பாவுடைய தேவனுடைய பார்வையில பார்க்கும்போது ஒரு பாவம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல ஏசப்பா என்ன செஞ்சுட்டாங்க, தன்னை ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஏசப்பாக்குள்ள எந்த விதமான பாவமே இல்லை, பாவத்தை அறிய கூட இல்லை. பாத்தீங்கன்னா குழந்தைங்களை எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு என்ன செய்யாது, பாவம்னா என்னன்னு தெரியாது. பாவம் பிள்ளைங்களால என்ன செய்யாது, செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகுதான் அந்த பிள்ளைங்க என்ன செய்யும், ஒரு 3 வயசு 4 வயசு அந்த மாதிரி வரும்போதுதான் என்ன செய்வாங்க, பொய் சொல்றதுக்கு அந்த மாதிரிலாம் கற்றுக்குவாங்க. ஆனா சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது பாருங்க, அடிக்கவோ எந்த பாவமே அந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா அவங்களுக்குள்ள பாவம் இல்லை. அப்படிப்பட்ட அனுபவத்துலதான் ஏசப்பா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஏசப்பா நமக்காக என்ன செஞ்சாங்க, பாவமாகவே மாறினாங்கன்னு தான் வேதம் சொல்லுது. ஏசப்பா நமக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தது மட்டும் இல்ல, நம்முடைய வியாதிய ஏசப்பா என்ன செஞ்சிருக்காங்க, சுமந்து தீர்த்திருக்காங்க. நமக்காக சிலுவையை சுமக்கக்கூடியவரா ஏசப்பா காணப்பட்டாங்க. நியாய தீர்ப்பை ஏசப்பா என்ன செஞ்சாங்க, சுமந்தாங்க. நம்ம மேல நியமிக்கப்பட்ட நியாய தீர்ப்பு, இந்த பாவத்தை செஞ்சா இந்த மனுஷன் இந்த விதமான அழிவை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நியாய தீர்ப்பு இருக்குன்னா அந்த நியாய தீர்ப்பை ஏசப்பா தான் என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. நியாய தீர்ப்பு ஏற்றது மட்டும் இல்ல, அதற்குரிய தண்டனையும் கூட யாருதான் சுமந்தாங்க, ஏசப்பா தான் சுமந்தாங்க. நம்முடைய பாவங்களுக்காக ஏசப்பா என்ன செஞ்சாங்க, சிலுவையில தன்னுடைய ஜீவனையே கொடுக்கக்கூடியவராய் காணப்பட்டாங்க. முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாக ஏசப்பா என்ன செஞ்சாங்க, இந்த பூமியில பிறக்கக்கூடியவங்களாய் காணப்பட்டாங்க. 2வதா பார்த்தோம்னா அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார்.
பாத்தீங்கன்னா 2வது ஈசப்பா அந்த பூமியில எப்படி பிறந்தாங்கன்னா, நன்மை மட்டும் செய்யும்படி பிறந்தாங்க. ஏசப்பா நன்மையை மாத்திரம் தான் என்ன செஞ்சாங்க, இந்த பூமியில செய்யக்கூடியவங்களா காணப்பட்டாங்க. ஏசப்பாவால யாருக்கும் எந்த கெடுதலும் என்ன செய்யல, வரவே இல்லை. ஏசப்பா எந்த கெடுதலும் யாருக்குமே செய்யல. பிசாசு பிடிச்சவங்களை ஏசப்பா குணமாக்குனாங்க. 12 வருஷம் பெரும்பாடு அந்த அந்த ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்தாங்க. 18 வருஷம் பூமியை பார்த்தே வாழ்ந்துட்டு இருந்த கூனியா இருந்த அந்த ஸ்திரீய நிமிர்ந்து பார்க்கும்படியாக சுகத்தை கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் அவனுக்கு சுகத்தை கொடுத்தாங்க. மரித்து போன லாசரு, சிறு பெண், வாலிபன், இவங்க 3 பேரும் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, உயிரோடு எழுப்புனாங்க. லாசருக்கு பாத்தீங்கன்னா 4 நாள் ஆயிடுச்சு. அவனை கூட ஏசப்பா என்ன செஞ்சாங்க, உயிரோடு எழுப்புனாங்க. நடக்க முடியாம இருந்தவங்களை நடக்க வச்சாங்க. குருடா இருந்தவங்களுக்கு பார்வையை கொடுத்தாங்க. காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க முடியாது செஞ்சாங்க. ஊமையா இருந்தவங்களை பேச வச்சாங்க. இப்படி அநேக அற்புதங்களை ஏசப்பா என்ன செஞ்சிருக்காங்க, பூமியில செய்திருக்காங்க. தேவன் யாருக்கும் எந்த தீமை என்ன செய்யல, செய்யவே இல்லை. எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக மாத்திரமே என்ன ஏசப்பா சுற்றி திரிந்தாங்க. பூமியில வாழ்ந்த நாட்கள் ஏசப்பா செய்தது நன்மை மட்டும்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாத்தீங்கன்னா, நம்ம எப்போ ஏசப்பா கிட்ட போய் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பா போய் கூப்பிட்டாலும் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவங்களா காணப்பட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில எந்த தீமையும் ஏசப்பா நமக்கு செய்யவே இல்லை. தீமையான காரியங்களையும் கூட நன்மையாக மாற்றி தரக்கூடியவங்களா தான் ஏசப்பா காணப்பட்டாங்க. ஒரு காரியத்துக்காக நம்ம ஏசப்பா கிட்ட போய், ஏசப்பா எனக்கு இந்த காரியம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டோம்னா, அது நமக்கு எவ்வளவு தேவைங்கிறத அறிஞ்சு அது நமக்கு உடனே தேவைன்னா என்ன செய்வாங்க, உடனே தருவாங்க. கொஞ்சம் தாமதமா நமக்கு தேவைன்னா என்ன செய்வாங்க, தாமதமா தருவாங்க. அது எப்ப நமக்கு தேவைங்கிறது தெரியும். இப்ப நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது அதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறது நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரியும். அவங்க நமக்கு செய்யக்கூடிய வயசுல, இப்ப ஸ்கூல்ல சேர்க்க வேண்டிய வயசுல என்ன செய்வாங்க, கொண்டு போய் சேர்ப்பாங்க. நம்ம காலேஜ் போக வேண்டிய வயசுல கொண்டு காலேஜ் சேர்ப்பாங்க. அதே இது நம்ம 10th முடிச்சோன்னே டைரக்டா என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டு போய் MBBS அப்படி காலேஜ் வந்து ஹையர் ஸ்டடீஸ்ல கொண்டு சேர்க்க மாட்டாங்க. அதற்குரிய காலத்துல செய்வாங்க. அது போல நமக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு நமக்கு நன்மை செய்கிறவர் தான் யாரு, ஏசப்பா. பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் செய்வன் அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. இப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்நிய தெய்வங்களை வச்சு அதை செய்கிற அனுபவங்கள் உண்டு. ஆனா பாத்தீங்கன்னா யாரும் ஏசப்பாவை அப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதற்கு ஏசப்பா வச்சு பண்ண முடியாது. ஒரு மந்திரவாதி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு 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 சிஸ்டருக்கு விரோதமா வந்து செய்வன செய்து எப்படியும் அந்த குடும்பத்தை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வன செய்து வச்சிருக்காங்க. செய்து வச்சு அந்த பிசாசு போய் அந்த அந்த சிஸ்டர் வீட்டுல போய் அவங்கள தாக்க போகும்போது அந்த பிசாசால அங்க எதுவுமே செய்ய முடியல. அது அலறிட்டு திரும்பி அந்த அனுப்புன அந்த மந்திரவாதி கிட்டே போய் சொல்லியிருக்கு, என்னால அங்க போக முடியல. அப்ப ஏன், அது அங்க அவளை சுத்தி ஒரு அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு, என்னால அவகிட்ட போகவே முடியல. இனி நீ என்ன அனுப்புனீன்னா நீ எதுக்கு அவகிட்ட அனுப்புனியோ அதை நான் உனக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதியை மிரட்டிச்சான். அப்ப அந்த மந்திரவாதி வந்து அந்த சிஸ்டர்ட்ட கேட்டாங்களே, இப்படி நான் உங்களுக்கு விரோதமா செஞ்சேன், நீங்க இப்படி உங்களை சுத்தி அக்கினி எரியுது அந்த பிசாசு வந்து சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணீங்க? அது நான் வந்து ஏசப்பாவை நோக்கி நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும்போது வேற எந்த வல்லமே எங்களை தொட முடியாது அப்படின்னு சொன்னப்போ அந்த மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டாங்களாம். பாத்தீங்கன்னா இப்ப ஏசப்பா நம்முடைய எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து நம்மளை பாதுகாக்கும்படியாய் நமக்கு நன்மை செய்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் காணப்படுறாங்க. அடுத்து அப்புறம் பாத்தீங்கன்னா ஏசப்பா நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகள் வந்து எவ்வளவோ அதிகம், ஆயிரமான நன்மைகள். ஒவ்வொரு நாள் நம்ம நடக்கும்போது, நம்ம இருக்கும்போது, நம்ம பிரயாணம் பண்ணும்போது, எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை பாதுகாக்கிறது யார் தான், ஏசப்பா. அந்த வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நம்ம எண்ணி திரும்பி பார்த்தோம்னா ஏசப்பா நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருக்காங்க. நம்மளுடைய சின்ன சின்ன தேவைகள், சின்ன சின்ன ஆசைகளை கூட ஏசப்பா என்ன செய்திருப்பாங்க, நிறைவேற்றிருப்பாங்க. நம்ம மனசுலதான் நினைச்சிருப்போம், இன்னைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சிருப்போம், யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டோம். அன்னைக்கு பார்த்தா யாரோ ஒருத்தங்க என்ன செஞ்சிருப்பாங்க, நமக்கு ஒரு லட்டு வாங்கி தந்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்படி சின்ன சின்ன காரியங்களை கூட ஏசப்பா என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு எவ்வளவோ நன்மையா செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மிக குறைவுள்ளவர்களா காணப்படும். எவ்வளவோ நன்மைகள் நம்ம என்ன செய்துறோம், மறந்துரும். பெருசா ஏசப்பா செஞ்சா அது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா ஏசப்பா நமக்கு சின்ன சின்ன தேவைகளை கூட விசாரித்து தர நம்ம என்ன செய்துறோம், மறந்துடுறோம். நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நம்ம கடனாளிகளாய் காணப்படுகிறோம். எப்போதும் தேவனை துதிக்கிறவர்களாய், தேவன் செய்த நன்மையை நினைத்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டியது அவசியமா காணப்படுகிறது. 3வதா பார்த்தோம்னா ஏசப்பா எப்படிப்பட்டவங்களா அந்த பூமியில பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா,
உலகம், மாமிசம், பிசாசு, மரணம், பாதாளத்தை ஜெயித்தவராய் ஏசப்பா இந்த பூமியில பிறந்தாங்க. எல்லாவற்றின் மேலேயும் ஒரு ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாக தான் ஏசப்பா இந்த பூமியில பிறந்தாங்க. பிறக்கும் போதே ஜெயம் எடுத்தவராக தான் ஏசப்பா என்ன செஞ்சிருக்காங்க, பிறந்திருக்காங்க. கொலோசையர் 2:15 நம்ம வாசிக்கும் போது, கொலோசையர் 2:15 வாசித்தா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் இசப்பா வெற்றி சிறந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இசப்பா இந்த உலகத்தின் மேலேயோ, இந்த உலகமோ, பிசாசு, மரணம், பாதாளம், இது எல்லாவற்றுக்கு மேலேயும் ஏசப்பாக்கு ஒரு ஆளுகை காணப்பட்டது. ஏசப்பா பிறக்கும் போதே பாருங்க, ஏசப்பாவோட பிறப்பு ஒரு நார்மலான ஒரு பிறப்பின் அனுபவத்துல கிடையாது. எல்லா மனுஷங்களும் பிறக்கிறது ஒரு பாவத்தின் அனுபவத்துலதான் மனுஷங்க பிறக்கிறாங்க. ஆனா ஏசப்பாக்கு பாருங்க, அந்த உலகத்தின் அனுபவத்துல உள்ள அந்த மாம்சத்தின் அனுபவமே இல்லாம என்ன செஞ்சாங்க, ஒரு பரிசுத்த வித்தாதான் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, இந்த பூமியில பிறந்தாங்க. ஏசப்பாக்குள்ள மாம்ச பலன் இருக்கவே இல்லை, பரிசுத்த ஆவியானோட பலன். அதனாலதான் அவங்க பிறக்கும் போதே சொல்லுது, உன்னதமானுடைய பலம் அவளை நிழலிட்டது. அந்த உன்னதமானுடைய பலம் தான் யாருக்குள்ள இருந்தது, ஏசப்பாக்குள்ள காணப்பட்டது. இப்ப நமக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வியாதி வந்துன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெனட்டிக்கலா வந்துச்சு, இப்படி அப்பாக்கு இருக்கிறனால பிள்ளைக்கு வந்துச்சு, அம்மாக்கு இருக்கிறதுனால பிள்ளைக்கு வந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஏசப்பாக்கு வந்து சொல்றதுக்குள்ள இடமே இல்லை. அவங்க மாம்ச பலன் ஏசப்பாக்கு இல்ல, என்ன செய்யல இல்ல, தேவனுடைய பலன் தான் ஏசப்பாக்குள்ள காணப்பட்டது. ஏசப்பா பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு மரணத்தின் வல்லமை பிசாசு வந்து கொண்டு வரான். எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ குழந்தையாவே அழிச்சிடணும், குழந்தையா இருக்கிற இயேசுவை கொன்னுட்டா என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தின் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து மரிக்க முடியாது, என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரோதுவை கொண்டு என்ன செய்தான், இந்த பிசாசு கிரியை செஞ்சான். பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கூட இசப்பா மரணத்தை ஜெயிக்கிற விதத்துல தேவன் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க, பாதுகாக்கக்கூடியவங்களா காணப்பட்டாங்க. ஏரோது அந்த யூதேயா தேசத்துல உள்ள 2 வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைங்களையும் கொன்று போட்டான். ராமாவிலே அழுகுரல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அனுபவத்துல கூட இயேசப்பா என்ன செஞ்சாங்க, பாதுகாக்கப்படக்கூடியவங்க, அந்த மரணத்தையும் அந்த பிசாசின் ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தை உடையவங்களா காணப்பட்டாங்க. இயேசப்பா சிலுவையிலும் கூட என்ன செய்தாங்க, மரணத்தை ஜெயித்தாங்க. அந்த வசனத்தை தான் நம்ம இப்ப சிலுவையிலே வெற்றி சிறந்தாங்க. சாத்தான சிலுவையில தோற்கடித்து ஜெயம் எடுக்கிறவங்களா இசப்பா காணப்பட்டாங்க. பாத்தீங்கன்னா இசப்பா உயிர்த்தெழுந்த பிற்பாடு பாதாளத்துல பரதீஸ் வந்து அப்போ எங்க இருந்ததுன்னா பாதாளத்துல தான் பரதீஸ் இருந்திருக்கு. அப்போ இசப்பா வந்து அவங்க மரிச்ச போது அவங்களுடைய ஆத்மா 3 நாட்கள் இருக்கும்போது பாதாளத்துக்கு வந்து இறங்கி போய் அங்க காவல் இருந்த அந்த ஆத்மாக்களுக்கு என்ன செஞ்சாங்களாம், சுவிசேஷத்தை அறிவித்து பரதீஸ் வந்து மேல வானத்துக்கு உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பாதாளத்தின் மேலேயும் ஏசப்பாவுடைய ஜெயம் என்ன செய்தாங்க, விளங்கக்கூடியதாய் காணப்பட்டது. அதனால வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம் 12:5 ஜெயம் கொண்ட ஒரு ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள், அது தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்களா, ஏசப்பா பிறக்கும் போது ஜெயத்தோடு பிறந்தது மாத்திரம் இல்ல, அவங்க அந்த ஜெயத்தை முடிவு பண்ற, அதாவது முழுமையான வெற்றியை வெளிப்படுத்துற அந்த ஃபைனலைஸ் பண்ற இடம் எங்கன்னா சிலுவையாய் காணப்படுது. இயேசப்பா பிறப்பு மாத்திரம் இல்லை, இயேசப்பாவுடைய மரணம் வரைக்கும் தேவன் ஜெயம் கொண்டவரா என்ன செஞ்சாங்க, காணப்பட்டாங்க. நமக்காக பிறந்த இயேசப்பாவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள், எவ்வளவு பரீட்சிக்கப்படுகிற அனுபவங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மோடு கூட இருக்கிற ஏசப்பா என்ன செய்வாங்க, நமக்கு வெற்றியை தரக்கூடியவங்களாய் காணப்படுவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா பிசினஸ்ல ஒரு தோல்வி வந்துரும், அவங்க செயல்பட ஒரு படிப்புல ஒரு தோல்வி வந்துரும், அவங்களுடைய காரியங்கள் ஒரு தோல்வி வந்துரும், உடனே என்ன செய்திருவாங்க, சோர்ந்து போய் துவண்டு போய் ஒருவேளை ஏசப்பா எனக்கு நன்மை செய்யலாம் அப்படிங்கிற அனுபவத்துல என்ன செய்வாங்க, பின்வாங்கி போயிருவாங்க. ஆனா உண்மையிலேயே அது வந்து நமக்கு என்ன கிடையாது, தோல்வி கிடையாது. அது நம்ம இன்னும் ஒருபடி கூட விசுவாசத்துல வளர்ந்து ஏசப்பா உறுதியா நம்ம பிடித்து கொள்ளும் போது ஜெயம் கொண்ட இயேசு கிறிஸ்து என்ன செய்வாங்க, நம்முடைய எழுத்தின் பிரகாரமா மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய அனுபவத்துல என்ன செய்வாங்க, ஒரு ஜெயத்தை தருவாங்க. பிசாசு நம்ம ஒரு படி ஆண்டவருக்குள்ள வளர்ந்தா 2 படி கீழே போறதுக்கு என்ன செய்வான், நம்மளுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விடுவான். ஆனா நம்ம உறுதியா ஏசப்பா நம்ம பிடிச்சிருக்கும் போது நமக்காக பிறந்த ஏசப்பா என்ன செய்வாங்க, நமக்கு ஜெயம் தரக்கூடியவங்களாய் காணப்படுவாங்க. அல்லேலூயா. 4வதா பார்த்தா 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 பேதுரு 2:21 வாசிக்கும் போது வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார்.
மாதிரியான அடிச்சுவடுகளை வைத்து போகும்படியாக ஏசப்பா பிறந்தாங்க. நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற அடிச்சுவடுகளை நமக்கு மாதிரியாக வைத்து போகும்படியாக தான் என்ன செஞ்சாங்க, ஏசப்பா பிறந்தாங்க. இப்ப நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஜீவிக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. இப்போ நமக்குன்னு ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. இப்போ நம்ம உலக பிரகாரமா பார்த்துட்டா ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் வச்சிருப்பாங்க. சில பிள்ளைங்க உங்க அப்பாவை ரோல் மாடலா வச்சிருப்பாங்க, சிலர் அவங்க அம்மாவை ரோல் மாடலா வச்சிருப்பாங்க, சிலர் நல்ல நடிகைகளை ரோல் மாடலா வச்சிருப்பாங்க, சிலர் நல்ல அரசியல்வாதிகள், தலைவர்கள் அப்படிப்பட்டவங்களை ரோல் மாடலா வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க மனசுக்கு இவங்க சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி யார தெரியுதோ அவங்களதான் என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு முன்பாக ஒரு மாதிரியா வச்சிருப்பாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மாதிரி யாருன்னா ஏசப்பா தான் நமக்கு மாதிரியாய் காணப்பட வேண்டும். ஏசப்பா நமக்காக அவங்களுடைய அடிச்சுவடுகள் என்ன செஞ்சிருக்காங்க, வைத்திட்டு போயிருக்காங்க. இந்த அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றி வாங்க. இப்ப நம்ம ரோட்ல நடக்கிறோம், இப்போ ஒரு இடம் ரொம்ப செடி செத்த வளர்ந்து கிடக்கு அப்படின்னு வச்சீங்கன்னா அதுல நம்மளால என்ன செய்ய முடியாது, நடந்து போக முடியாது. ஆனா அதே இடத்துல ஒரு 2-3 நாள் ஜனங்கள் நடந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த நடக்கிற அந்த ஒரு அடி பாதை மட்டும் என்ன செஞ்சிரும், பாதையை போல காணப்படும். அந்த பக்கம் அதுல உள்ள செடியெல்லாம் என்ன செய்யறோம், பட்டு போய் அழிஞ்சு என்ன செய்யறோம், அந்த இடம் மட்டும் பாதையை போல காணப்படும். அது ஏன்னா அவங்கவுங்க நடந்து 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 அந்த இடம் அப்படி அவங்களோட அடிச்சுவடுகள்னால அது அப்படி ஆயிடுச்சு. அப்போ நம்ம கடந்து போக வேண்டிய பாதை ஏசப்பா நமக்கு முன்பாக வைத்து போன அந்த பாதையை பின்பற்றி போவதற்கு ஏசப்பா என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு மாதிரியா வச்சுட்டு போயிருக்காங்க. சங்கீதம் 85:13 நம்ம வாசித்தா அங்க கூட என்ன சொல்லப்படுதுன்னா, நீதி என்ன செய்து நமக்கு அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. வாசிங்க. நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். பாத்தீங்கன்னா தேவ நீதியை நம்ம பின்பற்றி நம்ம நடந்தோம்னா அது என்ன செய்யுமா, தேவனுடைய அடிச்சுவடுகளின் வழியிலே என்ன செய்யுமா, நம்மள நிறுத்துமா. தேவ நீதியை மட்டும் நம்ம உடையவங்களா இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஏசப்பா நடந்து போன அதே பாதையில நம்ம என்ன செய்திருவோம், நடக்கக்கூடியவங்களா காணப்படுவோம். ஏசப்பாவுடைய மொத்த வாழ்க்கை ஸ்டைலுமே வந்து நமக்கு இதுதான் மாதிரி. ஏசப்பாவுடைய மொத்த லைஃப் ஸ்டைலுமே நமக்கு மாதிரி தான். இது நம்ம எடுக்கலாம், இது எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணமா இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நம்ம அம்மா அப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கிட்ட ஒரு கோவப்படுற ஒரு குணம் இருக்கும், இன்னொரு பக்கம் சகிச்சு போகிற ஒரு குணம் இருக்கும். அந்த சகிப்பை நம்ம மாதிரியா எடுக்கலாம், அந்த கோவத்தை என்ன செய்யக்கூடாது, மாதிரியா எடுக்கக்கூடாது. அப்படி நன்மை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் மனுஷங்களா நமக்கு முன்பாக ரோல் மாடலா வச்சிருக்கவங்கள. ஆனா ஏசப்பா கிட்ட பாத்தீங்கன்னா அப்படி நம்ம வந்து இதை நம்ம பிடிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிற எந்த காரியமுமே ஏசப்பா கிட்ட இல்ல. எல்லா காரியமும் ஏசப்பா கிட்ட எப்படிதான் நமக்கு மாதிரியாய் காணப்படுகிற நல்ல காரியங்களா தான் காணப்படுகிறது. 1 பேதுரு 2:21 நம்ம வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம அவரை போல மாறி அவரோடு கூட பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக தான் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, பிறந்து நமக்காக பாடுபட்டு அடிச்சுவடுகளை வைத்து போனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஏசப்பா பாடுபட்டு அடிச்சுவட வச்சிருக்காங்க. அப்ப பாடுபடும் போதுதான் அதுல என்ன செய்யும், அவங்க என்னென்ன கற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறது என்ன செய்யும், வெளியாக்கப்படும். இப்போ ஒருத்தவங்க அனுபவம் இல்லாம ஒரு காரியத்தை சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏற்க மாட்டோம். அதே நல்ல அனுபவசாலியா இருக்கிறவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது அந்த வார்த்தைகளை நம்ம நம்பக்கூடியவங்களா காணப்படுவோம். இப்போ ஒரு டிரைவிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்க நல்லா டிரைவ் பண்றவங்க இருக்காங்க, ஒரு கார்ல போறோம், டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க, வண்டியே ஓட்ட தெரியாதவங்க பக்கத்துல இல்ல பின்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி போங்க இப்படி போங்கன்னு சொன்னா என்ன செய்யும், வண்டி ஓட்டுறவங்களுக்கு கோவமும் எரிச்சலும் வரும். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம், டிராபிக்ல போறதுக்கு எப்படி போகணும் எங்களுக்கு தெரியும். அதே இது நல்லா டிரைவ் பண்றவங்க, ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவரா இருக்கவங்க பக்கத்துல இருந்து சொன்னா என்ன செய்வாங்க, அதான் அப்படியே கேட்பாங்க, ஓ இப்படி போனா நீங்க இப்படி போயிடலாம், இப்ப இந்த பஸ்க்கு பின்னாடி போறதை விட இந்த வண்டி பின்னாடி போனீங்கன்னா சீக்கிரமா அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து என்ன செய்வாங்க, நல்ல எக்ஸ்பர்ட்டான டிரைவர்ஸ் வந்து சொல்லி கொடுக்கும்போது டிரைவ் பண்றவங்க என்ன செய்வாங்க, அவங்க கத்துக்கிட்டு இருக்கவங்களா இருந்தா கூட அதை கேட்பாங்க. தெரியாதவங்க சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஒரு சமையல் எடுத்துக்கோங்க, இப்போ ஒருத்தவங்க நல்லா சமையல் பண்றாங்க, அவங்க கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்கறாங்க, இப்போ பிரியாணி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல சமையல் தெரியாத ஒருத்தவங்க வந்து இது வெங்காயம் வெட்டணும், பட்டை போடணும், கிராம்பு போடணும், இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் தயவு செய்து அமைதியா இருங்க, நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி பண்ண போறேன், அவங்க கிட்ட கேட்டு கொஞ்சமா நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, செய்ய தெரியாதவங்க வந்து சொன்னாலும் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா நல்லா செய்யறவங்க கிட்ட கேட்டாதான் கரெக்டா என்ன செய்ய முடியும், ப்ரொசீஜரா செய்ய முடியும். அது போல ஏசப்பா வந்து நமக்காக பட்ட பாடுகளினால நம்ம எப்படி வாழணுங்கிறது என்ன செஞ்சிருக்காங்க, நமக்காக எழுதி வைத்திருக்கிறாங்க.
ஏசப்பா கிட்ட அப்படிப்பட்ட விதத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 பேதுரு 2:22 வாசித்தீங்கன்னா, அந்த அடிச்சுவடுகள்னு சொன்னது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல பரிசுத்த பேதுரு என்னென்ன காரியங்களெல்லாம் ஏசப்பா அடிச்சுவடா வச்சிருக்காங்க அப்படிங்கறத குறித்து எழுதியிருக்காங்க. அது வாசித்தீங்கன்னா வாசிங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து பாவம் செய்யல. ஏசப்பா என்ன செய்யல? பாவமே செய்யல. பாவம் செய்யாத ஏசப்பாவை பின்பற்றி போற நாம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு ரோல் மாடலா வச்சிருக்கோம். அவங்க வந்து பொய்யே சொல்ல மாட்டாங்க. ஆனா ரோல் மாடலா வச்சிருக்கிறவங்க இப்போ என்ன சொல்றது? இப்போ அப்துல் கலாம் அவங்கள ரோல் மாடலா வச்சு ஒரு பையன் வளர்ந்துட்டு இருக்கானா, அந்த அவர் வந்து என்ன செய்யறாரு? நல்ல சயின்டிபிக்கலா வந்து நல்ல காரியங்களை கண்டுபிடிக்கிறான். அதுக்கு ஆப்போசிட்டா அந்த பையன் செயல்பட்டு அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? நீ அப்துல் கலாம ரோல் மாடல்னு சொல்லி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சிட்டு இருக்கான், அவருக்குள்ள ஒரு அறிவும் வாங்கிட்டே இல்லையேன்னு சொல்லி என்ன செய்வாங்க? அந்த பையனை வந்து சொல்லுவாங்க, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. அது போல பாவம் இல்லாத இயேசுபாவை பின்பற்ற நம்ம பாவம் செய்கிறவர்களா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம மனுஷங்க, நமக்குள்ள பாவம் வரும், நமக்குள்ள பாவம் இருக்கு. அதை நம்ம என்ன செய்யாது? நம்முடைய ஜென்ம சுபாவமாய் நம்முடைய பிறப்பிலே நம்ம கூட இருக்கிறது. ஆனா அது வந்து நம்ம செய்ய முடியாது. ஆனா ஏசப்பாவுக்குள்ள நம்ம வரும்போது, ஏசப்பாவோட இரத்தத்தால கழுவப்படும் போது, ஏசப்பாவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, இந்த பாவங்கள் என்ன செய்யும்? நம்ம அந்த பாவத்தை ஜெயிப்பதற்குரிய பலனை ஏசப்பா நமக்கு தருவாங்க. நம்முடைய பாவத்தை, நம்ம செஞ்ச குற்றங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா என்ன செஞ்சுட்டாங்க? ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா கிட்ட இருக்கிற பரிசுத்தம் நம்ம இடத்துல இருந்து என்ன செய்யணும்? வெளிப்படும். நம்முடைய பாவத்தை ஏசப்பா சுமந்து கொண்டு அவங்க பாவமானாங்க. நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பாவுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துறவங்களாய் காணப்பட வேண்டும். திரும்பவும் நம்ம அப்படி பாவம் செய்யும் போது அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆக்கினை தீர்ப்பு கூடுதல் ஆகக்கூடியதான் காணப்படும். இப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யாத இயேசுவை பின்பற்றுகிற நாமும் பாவம் செய்யாதவர்களா என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. 2வதா பார்த்தோம்னா அதே வசனத்துல நம்ம வாசிச்சோம். அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. இயேசுவோட வாயில புறப்பட்ட எந்த வார்த்தையிலையும் வஞ்சனை இருக்கவே இல்லை. வஞ்சனைனா என்ன? மற்றவங்களை கெடுக்கணும், மற்றவங்களை ஏமாற்றணும், மற்றவங்களுக்கு விரோதமா பேசணும், மற்றவங்க புண்படுற விதத்துல வார்த்தைகளை பேசணும். இப்ப பாத்தீங்கன்னா ஏசப்பா எவ்வளவோ சொல்லிருக்கலாம். எல்லாருக்கும் பாவத்தையும் சுமந்த ஏசப்பா இப்ப நம்ம இருக்கோம். ஒரு டூர், இப்ப இருக்கிற இவ்வளவு பேரும் ஒரு டூர் போறோம். டூர் போகும்போது எல்லாருடைய செலவையும் பிரதர் ஏற்று செய்யறாங்க. அப்ப பிரதர் என்ன செய்யலாம்? அதை வாங்காதீங்க, இதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல என்ன செய்யலாம்? ஆளுகை செய்ய முடியும். அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மள சொல்ல முடியும். ஆனா பாத்தீங்கன்னா ஏசப்பா நமக்காக பாவத்தை சுமந்தவங்க நமக்கு மேல அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் என்ன செய்யவே இல்லை? திணிக்கவே இல்லை. நமக்கு ஏசப்பா சொல்லிருக்கலாம், நான் உனக்காக வந்து எல்லாத்தையும் நீ எதுக்கு அவனுக்கு விரோதமா சண்டை போடுற, எதுக்கு இப்படி பண்ற அப்படி வந்து எதுவுமே சொல்லல, குற்றப்படுத்தவே இல்லை. எவ்வளவு வேணா ஏசப்பா குற்றப்படுத்திருக்கலாம். ஏசப்பா என்ன செய்யவே இல்லை? குற்றப்படுத்தவே இல்லை. எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. யாருக்கு விரோதமாகவும் ஏசப்பா பேசல. இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டோம், அவங்க நமக்கு விரோதமா பட்டுட்டாங்க, நம்ம என்ன செய்வோம்? ஒருத்தரே போய் சொல்லுவோம், நாங்க அவங்களுக்கு அவ்வளவு செஞ்சோம், இவ்வளவு செஞ்சோம், இவங்க இன்னைக்கு இப்படி நன்றி இல்லாம செயல்பட்டுட்டாங்க, இவங்க இன்னைக்கு இப்படி செய்யறாங்க, அப்படி செய்யறாங்க அப்படி சொல்லி என்ன செய்வோம்? நம்ம மன குமுறல்களை கொண்டு போய் மற்றவங்க கிட்ட கொட்டுவோம். திருப்பி அவங்கள பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களா செயல்பட்டுக்கிடுவோம். நல்லா இருக்கீங்களா? அப்புறம் எப்படி எப்படி பிரச்சனை எல்லாம் மாறிட்டா என்ன செய்வோம்? அப்படி வஞ்சனையா, சூசகமா, கபடுள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆனா ஏசப்பாவுடைய வார்த்தையில அப்படிப்பட்ட அனுபவம் ஏசப்பா ஏசப்பாவுடைய வார்த்தை பரிசுத்தமா தான் இருந்தது. ஏசப்பாவுடைய வார்த்தை கபடற்றதா, மனுஷங்களுக்கு வந்து உயிர்ப்பிக்கிற வார்த்தை உள்ள வார்த்தைகளா தான் ஏசப்பாவுடைய வார்த்தை காணப்பட்டது. ஏசப்பாவை பின்பற்ற நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வஞ்சகமான பேச்சு, கபடான பேச்சுகள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏசப்பா போல பரிசுத்தமான வார்த்தை உள்ளவர்களா நம்ம காணப்பட வேண்டிய, ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏசப்பாவுடைய அடிச்சுவடுகளின் அனுபவத்துல 1 பேதுரு 2:23 வாசித்தா ஏசப்பா வையப்படும் போது பதில் வையல அப்படின்னு சொல்லியிருக்கு. வையல அப்படின்னா திட்டல. இப்ப நம்மள ஒருத்தவங்க திட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் பொறுப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்வோம்? பொறுத்தது போதும், பொங்கியலன்னு என்ன செய்வோம்? அவ்வளோத்தையும் சேர்த்து வச்சு கொட்டி தீத்துரும். அவங்க பேசாதது நம்ம மனசுல இருந்தது, வருஷக்கணக்கா மனசுக்குள்ள இருந்த பகைகள், விருந்த வேதனைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம்? கொட்டி தீத்துருவோம். தீத்தாதான் என்ன செய்யும்? அவ்வளவு நேரம் நம்ம பொறுமையா இருந்ததுக்கு நம்ம ஆத்மா சாந்தி அடையும். இல்லாம மொத்தத்திலையும் பொறுத்துட்டு போயிட்டோம்னா மனசு கிடந்து அங்கலாச்சிட்டு கிடக்கும். ஐயையோ இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, அப்படி பேசிட்டாங்களே, என்ன செய்வோம்?
அப்படி ஆஹ் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா ஏசப்பா பாருங்க, ஏசப்பா பத்தி என்னெல்லாம் பேசுனாங்க. அத நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது போல, நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்க வேசித்தனத்தில் பிறந்தவர்கள் அல்ல. இந்த வார்த்தையை கேட்கும்போது ஏசப்பா என்ன எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கு. ஆனா ஏசப்பா எந்த வருத்தத்தையுமே காணிக்கல. அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லவே இல்லை. ஏசப்பாவை பார்த்து சொன்னாங்க, போஜன பிரியன், மதுபானத்தினால் மதிமயங்கி இருக்கிறார், பிசாசுகளின் தலைவன், இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஒரு தேவ குமாரன், உலகத்தையே சிருஷ்டிச்சவர். ஏசப்பா நினைச்சிருந்தாங்க ஒரு செகண்ட் இவங்க இப்படி நினைச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், அந்த பேசினவங்க எல்லாரையும் அழிச்சிருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா ஏசப்பா அது எதுவுமே செய்யல. ஒரு எலிய அவரை பார்த்து சின்ன பிள்ளைங்க வந்து மொட்டை தலையா ஏறிப்போன்னு சொல்ல போது, அவர் வந்து சபிச்ச உடனே கரடி வந்து அந்த பிள்ளைங்கள 42 பேரை கொன்னு போட்டுட்டு பீறி போட்டுட்டு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசிக்கே அவ்வளவு பவர்னா, ஏசப்பா வந்து ஒரு தேவ குமாரன். அவர் நினைச்சதா என்ன நடந்திருக்கலாம். ஏசப்பா எதையுமே செய்யல. அவங்க பேசுனதுக்கு பதில் பேச கூட செய்யல. இந்த இப்படி செய்யறது இல்ல, பேச கூட இல்லாம என்ன செஞ்சாங்க, எல்லாவற்றையும் அமைதியாய் சகிக்க கூடியவங்களா ஏசப்பா காணப்பட்டாங்க. நம் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நம்ம சரி, சாரி, இந்த 2 வார்த்தை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா, அந்த இடத்துல என்ன செய்யாது, பிரச்சனையே வராது. அப்படிப்பட்ட ஒரு பொறுமையின் அனுபவம் ஏசப்பாக்குள்ள இருந்தது. அத நம்ம என்ன செய்யணும், பின்பற்றக்கூடியவங்களா காணப்படணும். அடுத்து பாத்தீங்கன்னா, ஏசப்பா பாடுபடும் போது என்ன செய்யல, பயமுறுத்தல. பாடுபடும்போது இப்ப ஏசப்பா சிலுவையில அடிச்சாங்க, சிலுவையில அரைஞ்சாங்க, சிலுவையை சுமந்துட்டு போக வச்சாங்க. ஏசப்பா வாறுனால அடிச்சாங்க, முகத்துல துப்புனாங்க, கண்ணை கட்டிட்டு கன்னத்துல அடிச்சு, உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லுனாங்க. இப்படி எல்லாம் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, பாடுபடுத்தினாங்க. இப்படி பாடுபடுத்தும் போது ஏசப்பா என்ன செய்யல, பயமுறுத்தல. ஏய், நான் யார் தெரியுமா, நீ என்ன இப்படி பண்ணனா நான் உன்னை அழிச்சிருவேன், வானத்துல இந்த அக்கினி இறக்கி உன்னை கொன்னுருவேன், உன்னை நரகத்துல போட்டுருவேன், அப்படி இப்படி எல்லாம் ஏசப்பா என்ன செய்யவே இல்லை, பயமுறுத்தவே இல்லை. அமைதியாதான் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அது அப்படிப்பட்ட அனுபவத்துல நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்கு விரோதமா ஒருத்தவங்க செயல்படும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கள பயமுறுத்துறது போல நம்ம என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. எல்லாவற்றையும் என்ன செய்யணும், ஏசப்பா சகிச்சது போல சகிக்கக்கூடியவங்களாய் நம்ம என்ன செய்யணும், காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, அதே 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நியாய தீர்ப்பு செய்கிறது யாரு, பிதாவாகிய தேவன் தான். அவருக்கு ஏசப்பா வந்து என்ன செஞ்சாங்க, பிதாவுக்கு தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்தாங்க. பிதாவுடைய அந்த நியாய தீர்ப்பு என்ன, பாவம். இந்த பாவத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. ஏசப்பா அந்த பாவத்தை சுமந்துட்டாங்க. அந்த சுமந்ததுனால அந்த பாவத்துக்குரிய நியாய தீர்ப்பு என்ன, சிலுவை சுமக்கணும், ஜீவனை கொடுக்கணும். ஏசப்பா அந்த பாடு அனுபவிக்கிறதுக்கு முன்பாக அந்த கெத்சமனே தோட்டத்துல போய் ஜெபம் பண்றாங்க. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடுவது. பாத்தீங்கன்னா பிதாவுக்கு உண்மையில எப்படி இருந்திருக்கும், வருத்தமா தான் இருந்திருக்கும். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் பாருங்க, இசப்பா கூட அங்க அழுதுதான் ஜெபம் பண்றாங்க. ஆனா ரத்தத்தின் பெருந்துளிகள், வேர்வை வந்து ரத்தத்தின் பெருந்துளிகளாய் பூமியில விழுந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட விதத்துல ஜெபிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஜெபத்துக்கு கூட என்ன செய்யல, பதில் கிடைக்கல. ஏன்னா அங்க எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு. அதனால என்ன செஞ்சாங்க, தேவன் எழுதிய நியாய தீர்ப்பை நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சாங்க. அது ஏன், மனுஷங்களுடைய பாவத்தை நான் சுமந்திருக்கேன், அதுக்கான ஆக்கினைய நான் தீர்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப பாத்தீங்கன்னா சில வேளையில் நம்ம செய்யற தப்புக்கு தேவன் ஒரு சின்ன சிக்ஷைய, சின்ன ஒரு தண்டனை நமக்கு அனுமதிப்பாங்க. அந்த வேளையில அந்த சிக்ஷையை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு அகைன்ஸ்ட் இசபாக்கு விரோதமா நம்ம என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. அடுத்தவங்க தப்ப நம்ம சுமக்கலையே, நம்ம செஞ்ச தப்புக்குரிய நியாய தீர்ப்பு தானே. பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, மனுஷன் வந்து பரலோகத்துக்கு போக மாட்டான் அப்படின்னா இந்த பூமியில என்ன செய்திருவோம், நல்லா சந்தோஷமா வாழலாம். நம்ம என்ன செய்யற தப்புக்கோ, நம்ம என்ன கெடுதி செஞ்சாலும், அடுத்தவங்களை கெடுத்து வாழ்ந்தாலும் சரி, மற்றவங்களை குடிச்சு குறை சொல்லி வாழ்ந்தாலும் சரி, நான் மாத்திரம் தான் நல்லவன் வாழ்ந்தாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும், நல்லா குடிச்சு வெறிச்சு துன்மார்க்கம் பண்ணி சொத்து சேர்த்து எப்படி பண்ணி வாழ்ந்தாலும் பூமியில சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க போகிற இடம் நரகம். அவங்களுக்கு எந்த சிக்ஷையும் நியாய தீர்ப்பும் வராது. ஆனா அதே நபர் பரலோகத்துக்குரியவங்களா தேவனால் நியமிக்கப்பட்டவங்களா இருப்பாங்களானா பூமியில நீதிமானுக்கு சரி கட்டப்படும். நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்குரியதை நம்ம இந்த பூமியில அனுபவிச்சாதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நியாய தீர்ப்பு செய்கிறவராய் தேவன் நமக்கு தருகிற சிக்ஷையை நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அப்பதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதற்கு அடையாளமா தான் ஏசப்பா என்ன செஞ்சிருக்காங்க, தம்முடைய பாவத்திற்காக நியாய தீர்ப்பு இந்த பூமியில
ஏற்றுக்கொண்டவங்களாய் நமக்கு முன்பாக அடிச்சுவடுகளை வைத்துட்டு போயிருக்காங்க. அந்த அனுபவத்தை நாம் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. 24வது வசனத்தை வாசிக்கும்போது 1 பேதுரு 2:24 வாசிக்கும்போது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாத்தீங்கன்னா இங்க ஏசப்பா சொல்றாங்க, மற்றவங்களுடைய பாவங்களை தான், நம்முடைய பாவங்களை ஏசப்பா சுமந்திருக்காங்க. நாம் என்ன செய்யணும்? மற்றவங்களுடைய குறைகளை சுமக்கக்கூடியவங்களா காணப்படணும். ஏசப்பா நம்மள இந்த பூமியில ஒரு தகப்பனா, ஒரு தாயா அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கலாம். நான் வந்து பிள்ளை, அதனால நான் என் அம்மாவுடைய குற்றத்தை சுமக்க மாட்டேன், எங்க அப்பாவுடைய குறைவை நான் சுமக்க மாட்டேன், சகிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எல்லாருடைய குறைவுகளையும் நம்ம என்ன செய்யணும்? தாங்கக்கூடியவர்களா நம்ம என்ன செய்யணும்? காணப்படும். ஒரு தகப்பனா, ஒரு தாய், எப்படி ஒரு அம்மா ஒரு பிள்ளை என்ன குற்றம் செய்யட்டும், ஒருத்தன் குடிச்சு வெறிச்சிருக்கட்டும், அவனுக்கு ஒரு அடிபட்டவன தாய் உள்ள என்ன செய்யும்? வேதனைப்படும். ஒரு தகப்பனாருடைய உள்ள என்ன செய்யும்? பரிதபிக்கும். இவன் இப்படி பண்ணிட்டு இப்படி அடி வாங்கிட்டு இருக்கானே, இப்படி இப்படி உடம்பெல்லாம் காயமா இருக்குன்னு சொல்லி என்ன செய்யும்? பரிதபிக்கும். அதுபோல நாமும் மற்றவங்களுக்கு தகப்பனா தாயா என்ன செய்யணும்? காணப்படணும். எப்படி ஏசப்பா நம்முடைய எல்லா பலவீனங்களையும் சுமந்தாங்களோ, நாமும் மற்றவர்களுடைய குறைவுகளை சுமக்கக்கூடியவர்களாய் காணப்படும். எல்லாம் ஏன் தவறுதான்? ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாம் ஏன் தப்பு? நான் பண்ண தப்பு தான், நான் சரியா ஜெபிக்கல. நம்ம பிரதர் வந்து அதை அடிக்கடி சொல்லுவாங்க, என்னுடைய குறைவு தான் இதற்கு காரணம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வேற யாரையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? குற்றப்படுத்த மாட்டோம். அப்படி ஒரு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதை விட்டுட்டு நீங்க தான் இதுக்கு காரணம், நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், நீங்க பேசினனாலதான் இந்த பிரச்சனை, நீங்க இதை செஞ்சனாலதான் இந்த பிரச்சனை, அடுத்தவங்க நம்ம பிளேம் பண்ணும்போது அந்த பிரச்சனை பெருசாகுமே தவிர ஒரு நாள் என்ன செய்யாது? சமாதானம் உண்டாகாது. இப்ப ஏசப்பா நமக்கு வச்சுட்டு போன சுவடு என்ன? மற்றவங்களுடைய குறைவுகளை நம்ம சுமக்கக்கூடியவங்களாய் காணப்படணும். அடுத்து பாத்தீங்கன்னா கடைசியா அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு சொல்லியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எழுத்தின் பிரகாரமா ஏசப்பாவுடைய தழும்புகளால் நமக்கு சரத்திற்கு வியாதி பலவீனங்கள்ல சுகம் கிடைக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமா பாத்தீங்கன்னா ஏசப்பாவுடைய காயங்கள் நம்முடைய சுபாவ பலவீனங்களிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கக்கூடியதா காணப்படுது. ஏசப்பா என்னுடைய சிந்தனைகளுக்காக தானே முள்முடி ஏற்றாங்க, என்னுடைய தவறான சிந்தனையால் முள்முடி ஏற்றாங்க, நான் பொய் சொன்னனாலதான் ஏசப்பா வாயில அடிக்கப்பட்டாங்க, என்னுடைய தவறான நினைவுகளாலதான் ஏசப்பா இருதயத்துல விழாவுல குத்தப்பட்டாங்க, அப்படி என்னுடைய தவறான நடக்கையினால்தான் ஏசப்பாவுடைய கால்கள்ல ஆணி அறையப்பட்டது, என்னுடைய தவறான செயல்களாலதான் ஏசப்பாவுடைய கைகள் ஆணி அறையப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நம்முடைய நம்முடைய சுபாவத்தின் அடிப்படையில ஏசப்பாவுடைய காயங்களை நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்துல பொல்லாத சுபாவத்தின் அனுபவத்துல இருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டு சுபாவத்துல என்ன செய்யறோம்? குணமாக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 1:4-6 சொல்றாரு, நாங்க பாடுபடும் போது எவ்வளவு பாடுகள் எங்களுக்கு பெருகுதோ அவ்வளவுக்கு தேவனுடைய ஆறுதலும் எங்களுக்கு பெருகுது. நீங்க பாடுபடும் போது அந்த ஆறுதல்னால நாங்களும் உங்களுக்கு என்ன செய்யறோம்? ஆறுதல் செய்யக்கூடியவங்களாய் காணப்படுகிறோம். அப்ப நமக்குள்ள உண்டாகிற காயங்கள் தழும்புகள் மற்றவங்களுக்கு என்ன செய்யுது? பாடத்தை கற்றுக் கொடுக்கிற ஏற்றத்துல எப்படி ஏசப்பாவுடைய தழும்புகளால் நம்ம குணமாக்கப்படுகிறோம், அது போல நமக்கு பாடுகளினால் உண்டாகிற வேதனைகள் அதற்கு தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள ஆறுதல்னால நம்ம மற்றவங்க பாடுபடும் போது என்ன செய்யறோம்? நீங்க கஷ்டப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, நீங்க இப்படி ஒரு பாடுபட்டதுனால உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி நம்ம அவங்கள ஆறுதல் படுத்தக்கூடியவங்களாய் காணப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்று இசப்பா என்ன செஞ்சிருக்காங்க? நமக்கு ஒரு அடிச்சுவடை வைத்து விட்டு என்ன செஞ்சிருக்காங்க? போயிருக்காங்க. அடுத்து 5வதா பார்த்தோம்னா ஏசப்பா அந்த பூமியில எப்படிப்பட்டவங்களா பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி கிருபையின் காலத்தை ஆரம்பிக்கும்படியாக ஏசப்பா பிறந்தாங்க. ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்பாக இந்த பூமியில நியாய பிரமாணம் தான் என்ன செய்தது? முழுவதும் ஆட்கொண்டு இருந்தது. மோசையை கொண்டு தேவன் எழுதி கொடுத்த நியாய தீர்ப்புகள், நியாய பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஏசப்பா பிறந்த போது அந்த நியாய பிரமாணத்துக்கு ஒரு முடிவு உண்டாகி கிருபையின் பிரமாணம் ஆரம்பிக்கிறதை நம்ம அங்க பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா நியாய பிரமாணத்துல என்ன சொல்லியிருக்கு? பாவம் செய்தவனை கல்லெறிஞ்சி கொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அதே இது கிருபையின் பிரமாணத்துல பாத்தீங்கன்னா யோவான் 8:7 வாசிக்கும். யோவான் 8:7 வாசித்தா ஒரு ஸ்திரீயை பாவம் செய்து கையும் களவுமா கொண்டுட்டு வராங்க. நியாய பிரமாண காலத்தின்படி கல்லெறியணும்னு கொண்டு ஏசப்பா கிட்ட கொண்டு வராங்க. அப்ப ஏசப்பா சொல்றாங்க, உங்கள பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன். எல்லாருமே திரும்பி போயிட்டாங்க. ஏசப்பா சொல்றாங்க, நானும் உனக்கு கல்லெறிய மாட்டேமா, நீ போயிரு. கிருபையின் காலத்துல பாவத்திற்கு கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும்ங்கிற அனுபவம் மாற்றப்பட்டு அங்க ஒரு மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. நியாயப்பிரமாண காலத்துல விருத்த சேதனம் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. ஆனா
கிருபையின் காலத்துல பாத்தீங்கன்னா கலாத்தியர் 6:15 படி விருத்த சேதனம் ஒன்றுமில்லை. அப்படின்னா இது சரீரத்துல உள்ள நுனித்தோல் அறுக்கப்படுறது இல்ல, இருதயத்தின் நுனித்தோல் அறுக்கப்படணும் அப்படிங்கிறதுதான் என்ன செய்தது, கிருபையின் காலத்துல கொடுக்கப்பட்டிருந்து. அடுத்து நியாயப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னா இவங்களுடைய இந்த ஜனத்துடைய கடின இருதயத்தின் நிமித்தம் என்ன செய்யலாம், மனைவியை தள்ளி விடலாம்னு சொல்லி மோசே ஒரு பிரமாணம் கொடுக்கிறாரு. ஆனா இது ஏசப்பா சொல்றாங்க மத்தேயு 19:8 வாசிக்கும் போது, மனைவியை தள்ளிவிடக் கூடாது. தன் மனைவியை தள்ளிவிட்டு அவளை விவாகம் பண்ற இன்னொருத்தனும் பாவம் செய்யறான், தள்ளி விட்டவன் இன்னொரு கல்யாணம் பண்ண அவனும் பாவம் செய்யக்கூடியவனாதான் காணப்படான்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன செய்யறாங்க, அங்க கிருபையின் பிரமாணத்தின்படி மனைவியை தள்ளிவிடக் கூடாதுன்னு சொல்றாங்க. நியாய பிரமாணத்துல பாத்தீங்கன்னா ஆசாரிய ஊழியத்தை ஆசாரியர்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஆனா அந்த கிருபையின் நாட்கள்ல பாத்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன செய்ய முடியும், ஏசப்பாவால அழைக்கப்பட்டவங்களா இருந்தா ஏசப்பாவுடைய ஊழியத்தை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். நியாய பிரமாணத்துல பாத்தீங்கன்னா ஸ்திரீயோடு பாவம் செஞ்சாதான் பாவம், ஒரு ஸ்திரீயை கூட்டிட்டு தவறான பாவம் செஞ்சா அது பாவம். ஆனா கிருபையின் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு பாவம் செய்தாயிட்டு சொல்லி மத்தேயு 5:28 நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நியாயப்பிரமாணத்துல மன்னிப்பு இல்ல, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அப்படிங்கிற அனுபவம். ஒருத்தவங்களை நம்ம அடிச்சு அவங்களுக்கு பல்லு போயிட்டுனா மறுபடியும் அந்த அடிச்ச நபர் அடிக்கப்பட்ட நபரால் என்ன செய்யணும், அடிக்கப்பட்டு அவங்க பல்லும் விழுற அளவுக்கு அடிக்கணும். கண்ணு போயிட்டுனா இவங்க கண்ணும் போற அளவுக்கு என்ன செய்யணும், அவங்க கண்ணை பிடுங்கணும். அப்படிப்பட்ட மன்னிப்பில்லாத ஒரு அனுபவம் நியாயப்பிரமாணத்துல இருந்து. ஆனா கிருபையின் பிரமாணத்துல பாருங்க மத்தேயு 18:22 770 தரம் எத்தனை செய்யணும், 490 முறை மன்னிப்பு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 490 முறை மன்னிக்க வேண்டியது அவசியம். நம்ம பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட மன்னிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களா காணப்படுறோம். ஆனா அந்த கிருபை நாட்கள் நம்ம என்ன செய்யணும், மன்னிப்பை கொடுக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அடுத்து நியாய பிரமாணத்துல பாத்தீங்கன்னா நியாய பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. வேற மற்ற புறஜாதியான ஜனங்களுக்கு எல்லாம் என்ன செய்யல, நியாய பிரமாணம் கொடுக்கப்படல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தான் நியாய பிரமாணம். ஆனா இந்த கிருபையின் காலத்துல பாத்தீங்கன்னா தேவன் நமக்கு தந்திருக்க கிருபையின் பிரமாணமா ஏசப்பா அந்த பைபிளை தந்திருக்காங்க. இதை நம்ம மட்டும்தான் சுமக்கணும், இவங்க இஸ்ரவேலருக்கு மட்டும்தான், யூதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்ல. யார் வேணாலும் இந்த பைபிளை என்ன செய்யலாம், உரிமை பாராட்டிக்கலாம். இந்த பைபிள் எனக்குன்னு எழுதப்பட்டது, ஏசப்பா எனக்கு தந்த ஒரு பொக்கிஷம் அந்த பைபிள்னு சொல்லிட்டு கிருபையின் காலத்துல வேதாகமும் யாவருக்கும் உரிய ஒரு சொத்தா என்ன செய்திருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய பிறப்பினால இவை யாவும் என்ன செய்திருக்கு, மாற்றப்பட்டதாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆறாவதா பார்த்தோம்னா தேவனுடைய மனதின்படி மணவாட்டி சபையை உருவாக்கும்படியா ஏசப்பா பிறந்தாங்க. தேவன் அவருடைய மனதுல என்னுடைய மனவாட்டி எப்படி இருக்கணும்னு விரும்புறாங்களோ அந்த விருப்பத்தின்படி மனவாட்டி உருவாக்கப்படுவதற்கு ஏசப்பா என்ன செஞ்சாங்க, இந்த பூமியில பிறந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு கணவன் மாப்பிள்ளை பார்க்கும்போது சரி, பெண் பார்க்கும்போதும் சரி, எப்படி பாக்குறோம், அந்த பையன் அந்த பொண்ணு விரும்புற போல என்ன செய்வாங்க பார்ப்பாங்க, அழகா இருக்கணும், படிச்சிருக்கணும், நிறைய டௌரி கொடுக்கணும், நிறைய சொத்து இருக்கணும், அப்படி என்ன செய்வாங்க, அவங்களுடைய அவங்களுடைய விருப்பத்தின்படி என்ன செய்வாங்க, அலைன்ஸ் பார்ப்பாங்க. ஆனா அது போல ஏசப்பாவுடைய மனதிலையும் ஒரு விருப்பம், என்னுடைய மனவாட்டி எப்படி இருக்கணும். எபேசியர் 5:27 வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 11:2 இந்த 2 வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. எபேசியர் 5:27 கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும், கரை திரை எதுவும் இருக்கக்கூடாது, பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, அதை பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக என்ன செய்யணுமா காணப்படும். வாசிங்க. அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்கன்னா தேவன் விரும்புகிற மனவாட்டி எப்படி இருக்கணும், கரை திரை எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு வெள்ளை துணி நம்ம இருக்கிறாங்க கடையில போய் நாங்க எடுக்க போகும்போது ட்ரெஸ்ல வந்து ஒரு சின்ன கரை, ஒரு சின்னதா ஒரு பொட்டு இருந்தா போதும், இதுல அழுக்கு இருக்கு, இது என்ன செய்யுங்க மாத்தித்தாங்க, இல்ல இதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் கேட்போம். ஏன்னா அந்த துணி கரை இருக்கு, புது துணியில கரை இருக்கனால அதோட வேல்யூ குறையுது. ஆனா அதே நினைச்சாங்க அந்த கரை திரை எதுவுமே இருக்கக்கூடாது, மாசு இல்லாத பரிசுத்தமான பிழையற்றதான மகிமையானதாக. இப்ப நம்ம ஒரு துணி, புது துணி, அது வந்து 2 துணி வச்சிருக்கோம், ஒரு துணி வந்து ஒயிட் தான்,
ஆனா லைட்டா பழுப்பு கலர்ல இருக்கும். இன்னொரு துணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ ப்ளூ கலந்து நல்ல பிரைட்டா இருக்கும். எந்த ட்ரெஸ் எடுப்போம்னா அந்த பிரைட்டா இருக்க துணியை தான் நம்ம எடுப்போம். அது போல ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டி சபையா நம்ம காணப்பட வேண்டும் தான் என்ன செய்றாங்க, விரும்புறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல நம்ம உருவாக்கப்படுவதற்காக தான் ஏசப்பா என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பூமியில நமக்காக பிறந்திருக்காங்க. 2 கொரிந்தியர் 11:2 நம்ம வாசிக்கும் போது அங்க பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பாத்தீங்கன்னா கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு என்ன செய்யணும், நம்ம மணவாட்டியா காணப்படணும் அப்படிங்கிறதற்காக தான் நம்ம முன்னாடி தியானித்தோம். எப்படியெல்லாம் ஏசப்பா நமக்கு அடிச்சோட வச்சுட்டு போனாங்க. அந்த அனுபவத்துல நம்ம வாழும்போது ஏசப்பா விரும்புகிறதான தேவனுடைய மனதின்படியான மணவாட்டியா நம்ம என்ன செய்திருவோம், மாறிடுவோம். அதற்கு நமக்கு முன்பாக தேவ நீதியை மட்டும் நம்ம வச்சிருந்தா போதும். ஏசப்பா எப்படி வாழ்ந்தாங்க, ஏசப்பாக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற அனுபவத்தை நமக்கு முன்பாக வைத்திருந்தாலே போதும். நம்ம என்ன செய்திருவோம், நற்குணசாலிகளா என்ன செய்திருவோம், மாற்றப்பட்டுருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 1, 4, 5 வாசிக்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆட்டுக்குட்டியானவரை ஆட்டுக்குட்டியானவர் கூட நின்னு அந்த கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நிற்கிறவங்க, ஆட்டுக்குட்டியானவராகிய மணவாளனோடு நிற்கிற மணவாட்டி எப்படி இருக்கிறாங்களாம், பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில தரிக்கப்பட்டவங்களா இருந்தாங்களாம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவங்களா இருந்தாங்களாம். கற்புள்ளவங்களா இருந்தாங்களாம். ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுகிறவங்களா இருந்தாங்களாம். மனுஷரில் இருந்து தேவனிடத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்கப்பட்டவங்களா இருந்தாங்களாம். அவங்க வாயில கபடம் காணப்படவில்லை. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களா இருந்தாங்களா. பாத்தீங்களா, எந்த ஒரு குற்றமோ குறைவோ எதுவுமே இல்லாத, கரை தீரை பிழை எதுவும் இல்லாத சுத்தமான ஒரு ஜீவியம் உடையவர்களாய் மணவாட்டி காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது. 7வதா பாத்தீங்கன்னா ஏசப்பா எதற்காக பிறந்தாங்கன்னா, வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலுக்காக பிறந்தாங்க. வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலுக்காக ஏசப்பா அந்த பூமியில பிறந்தாங்க. ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஏசப்பாவுடைய குறித்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3:15 வாசித்தாங்க சொல்லப்பட்டிருக்கு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்ப ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்பாக ஆதியாகமத்துல ஏசப்பா என்ன செஞ்சு, தேவன் என்ன செஞ்சுட்டாங்க, எழுதிட்டாங்க. சாத்தானுக்கும் ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்துக்கும் என்ன ஒரு பகை இருக்கும். அந்த பகை கொல்லப்படுகிற இடம் எங்க, சிலுவையாய் காணப்படும். எபிரேயர் 2:13-14 மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி, பாத்தீங்கன்னா இது அங்கேயே எழுதப்பட்டுட்டு, முன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்கு. அது எங்க எங்க நிறைவேறுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எபிரேயர்ல இவர் சொல்றாரு, மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தான அவர் ஏசப்பாவுடைய மரணத்தினால என்ன செஞ்சாங்க, அழிக்கக்கூடியவங்களாய் காணப்பட்டாங்க. அதனாலதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு தடையாக இருந்தது இந்த சாத்தானுடைய அந்த மரணத்தின் வல்லமை. அந்த வல்லமை, பாவத்தினால் உண்டாகிற அந்த மரணத்தின் வல்லமை ஏசப்பா சிலுவையில் அழித்து நம்ம அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாற்றப்படும்படியாய் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, பலியானாங்க. ஏசாயா 9:6 வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா என்னப்படும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா குறித்து ஒரு வார்த்தை அங்க என்ன செய்ய எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்ட அவ்வளவு வார்த்தையும் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறும் போது நிறைவேறுகிற இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த வார்த்தை நிறைவேறும்படியாய் இது நடந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்க முடியும். என்னாகும் 24:17 ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். பாத்தீங்கன்னா மத்தேயுல வாசிக்கிறோம், மத்தேயு 1:21-22 வாசிக்கும் போது வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. பாத்தீங்கன்னா ஒரு யாக்கோபுடைய சந்ததியில உள்ள பிறந்த ஒரு யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மரியாளுக்கு பிறந்த பிள்ளைதான் யாரு, ஏசப்பா. அதற்கு அந்த அடையாளத்தை சொல்றதுக்காக தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் சொல்லி சொல்லப்பட்ட அந்த வசனம் நிறைவேறும்படியா ஏசப்பா என்ன செய்யறாங்க, அங்க பிறக்குறாங்க. அது மட்டும் இல்ல, மத்தேயு
2:23 அவர் நசரேயனா இருப்பாருன்னு சொல்லி ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை இந்த இடத்துல நிறைவேறும். மத்தேயு 4:15-16 சொல்லப்பட்டிருக்கு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொல்லிட்டு ஏசாயால சொல்லப்பட்ட அந்த வசனம் இங்க நிறைவேறுகிறத அங்க எழுதப்பட்டிருக்கும். அப்புறம் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தான்னு சொல்லி மத்தேயு 8:17 சொல்லியிருக்கு. ஏசாயா 53 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை எங்க நிறைவேறுது? மத்தேயு 8:17 நிறைவேறக்கூடியதாய் காணப்படுகிறது. ஏசப்பா குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் உவமைகளால் தம்முடைய வாயை திறப்பார். அந்த வார்த்தை மத்தேயு 13:35 நிறைவேறக்கூடியதாய் காணப்படுது. ஏசப்பா அந்த 13ஆம் அதிகாரம் ஃபுல்லா என்ன செய்யறாங்க? உவமைகளாகவே பேசுறாங்க. அப்புறம் உன் ராஜா மகிமை பொருந்தினவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகி அதன் மரியின் மேலும் ஏறி வருவார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை மத்தேயு 21:5 நிறைவேறுது. ஓசனா பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுவேன் சங்கீதத்துல சொன்ன வார்த்தை அங்க என்ன செய்யுது? தேவாலயத்துல இந்த பிள்ளைங்க ஓசனா சொல்லி பாடுற சத்தம் தேவாலயம் வரைக்கும் கேட்கிற அனுபவத்துல அந்த வார்த்தை அந்த இடத்துல நிறைவேறுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல, இசப்பா குறித்து சொல்லப்பட்டிருக்கு, என்ன செய்வாங்க? மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும். அந்த வார்த்தை நிறைவேற முடியாய் மத்தேயு 26:56 இசப்பா சொல்றாங்க, என்னை குறிச்சு எழுதப்பட்டது இங்க நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லி இசப்பாங்க சொல்றாங்க. அடுத்து சொல்லுவாங்க, அவருடைய வஸ்திரத்தின் பேரில் சீட்டு போட்டார்கள்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அதுவும் கூட மத்தேயு 27:35 சொல்லப்பட்டிருக்கு. அங்க ஏசப்பாவுடைய வஸ்திரத்தின் பேர்ல சீட்டு போடுவாங்க. அப்போ தீர்க்கதரிசனால் எழுதப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசப்பாவுடைய பிறப்பு குறித்து கூட சங்கீதம் 47 புஸ்தக சுருளில் உண்மை குறித்து எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த எபிரேயர் 10:7 அந்த வார்த்தை என்ன செய்திருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பா குறித்து வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் நிறைவேறும்படியான காரியங்கள் இந்த பூமியில நடந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்மை குறித்து சொன்ன வாக்குத்தத்தங்களும் குமாரனை குறித்து சொல்லப்பட்ட வசனங்களும் நிறைவேறும்படியா தான் ஏசப்பா என்ன செஞ்சாங்க? இந்த பூமியில பிறந்தாங்க. ஏசப்பா அந்த பூமியில பிறந்ததற்கான காரணம் என்னன்னா, முதலாவது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா பிறந்தாங்க. 2வது நன்மை மட்டும் செய்யும்படி பிறந்தாங்க. 3வது உலகம், மாமிசம், பிசாசு, மரணம், பாதாளத்தை ஜெயித்தவராய் பிறந்தாங்க. 4வது மாதிரியான அடிசுவடுகளை வைத்து போகும்படி பிறந்தாங்க. 5வது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி கிருபையின் காலத்தை ஆரம்பிக்கும்படியாய் பிறந்தாங்க. 6வதா தேவனுடைய மனதின்படி மணவாட்டி சபையை உருவாக்கும்படியாய் பிறந்தாங்க. 7வது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தியானித்து, இப்படி ஏசப்பாவுடைய பிறப்பினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்பட ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்களாக. ஆமென்.